அமரகாவியத்துடன் காவிய கதைகளை கேளுங்கள். நீண்ட காலங்களுக்கு முன் பசுமையான காடுகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமம் இருந்தது. அங்கு மக்கள் இயற்கையை வழிபட்டு நற்குணத்துடன் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் கடின உழைப்பால் நிலங்களை செழிக்கச் செய்தனர், தெய்வங்களை வணங்கி சக்தியுடன் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தை ஒரு பயங்கர நோய் தாக்கியது. அந்த நோய் மிகவும் மோசமாக பரவியது. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை யாரையும் விடாமல் தாக்கியது. நோயின் காரணமாக மக்கள் பலமாக வீழ்ந்தனர். எந்த மருந்தும் அவர்களை குணப்படுத்தவில்லை. கிராமத்தினர் அனைவரும் பயத்துடன் இருந்தனர். இந்த துயரத்திலிருந்து எவ்வாறு மீளலாம் என்று அவர்கள் பரிதவித்தனர். காற்றில் ஒரு மர்மமான பயம் நிரம்பியது. ஆனால் அமுதவல்லி எனும் ஒரு பெண் மட்டும் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவள் பார்வதி தேவியின் உண்மையான பக்தை. நம் கிராமத்தை காப்பாற்ற இறைவி நிச்சயமாக உதவுவாள் என்று உறுதியாக நம்பினாள். அவள் ஒரு பழமையான வேப்ப மரத்தடியில் அமர்ந்து தீவிர தியானத்தில் மூழ்கினார். இரவு பகல் என வேறுபாடின்றி அவள் தியானம் செய்தாள். அவள் உணவும் நீருமின்றி முழுமனதுடன் பார்வதி தேவியை நோக்கி பிரார்த்தனை செய்தாள். கடவுள் உண்மையான பக்தர்களின் அழைப்பை ஒருபோதும் மறுக்க மாட்டார். சில நாட்கள் கழித்து வானம் பிரகாசமாக ஒளிர்ந்தது. வானத்திலிருந்து தெய்வீக ஒளி வீசியது. அந்த ஒளிக்குள்ளிருந்து பார்வதி தேவியின் அருள்மிகு உருவம் தோன்றியது. ஒளிமயமான புடவை அணிந்து மகுடம் சூடிய பார்வதி தேவியின் கண்கள் கருணையால் ஒளிர்ந்தன. அமுதவல்லி, உனது பக்தி என்னை ஆழமாக தொட்டது. உன் மனதின் தூய்மை, உன்னுடைய தியாகம், மக்களுக்காக நீ காட்டிய அர்ப்பணிப்பு, இவையெல்லாம் என்னை மிகுந்த அளவில் பரவசப்படுத்தியது. நீ ஒருவருக்காக அல்ல, இந்த முழு கிராமத்தின் நல்வாழ்வுக்காக நீ உன் உயிரையே ஈகையாக கொடுத்தாய். இனிமேல் நீ எனக்குள் ஒரு அங்கமாக இருப்பாய். இந்த மண்ணின் காவலனாக, மக்களின் துயரை துடைப்பவளாக இருப்பாய். இனிமேல் நீயே தேவி மாரியம்மன் ஆவாய். உன் அருளால் இந்த கிராமம் நித்தியமாக பாதுகாப்பு பெறும். யாராக இருந்தாலும் உன்னிடம் பிரார்த்தனை செய்தால் அவர்களின் துயரங்கள் நீங்கும். உன் பெயர் காலத்திற்கும் மேலாக வாழும். இத்தமிழ் மண்ணில் பக்தர்கள் உன்னையே தஞ்சமாக ஏற்றுக்கொள்வார்கள். நீ எப்போதும் அவர்களை காக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட கணத்தில் அமுதவல்லி தெய்வீக சக்தியால் உருமாறி தேவி மாரியம்மன் ஆனார். அவர் சிவப்பு அங்கியை அணிந்து ஒரு கையில் திரிசூலத்தை ஏந்தியவாறு மற்றொரு கையில் வேப்பிலையை பிடித்துள்ளார். அவரது இருப்பு கிராமத்தையே புனிதமாக்கியது. அந்த நேரத்தில் கிராமத்தில் உள்ள நோயாளிகள் குணமடைந்தனர். மக்கள் தரையிலிருந்து எழுந்து நின்றனர். அவர்களின் வலி மற்றும் துன்பங்கள் அனைத்தும் மறைந்தன. நிலம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது. துடிப்பான பசுமை மீண்டும் தோன்றியது. கிராம மக்கள் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியடைந்தனர். கிராம மக்கள் மாரியம்மன் தேவிக்கு கோவில் கட்டி வேப்ப மரத்தின் அடியில் வைத்து வழிபட்டனர். இன்று வரை தேவி மாரியம்மன் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிராம தெய்வமாக போற்றப்படுகிறார். பக்தர்கள் வேம்பு, மஞ்சள், பொங்கல் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றனர். அவரது கதை நம்பிக்கை, பக்தி மற்றும் தெய்வீக கிருபையின் வலிமையை விளக்குகிறது. உண்மையான பக்தி, மனதின் தூய்மை மற்றும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பு எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. தேவி மாரியம்மன் தனது அருள் மற்றும் காவல் சக்தியால் காலத்திற்கும் மேலாக பக்தர்களை காக்கும் தெய்வமாக விளங்குகிறார். இன்றும் பக்தர்கள் உண்மையுடன் துயரங்களில் இருந்து விடுபட தேவியை நாடி வழிபடுகிறார்கள். அவருக்கு நேர்மையான பிரார்த்தனை செய்யும் அனைவருக்கும் அவர் அருள் வழங்குகிறார். தீய சக்திகளுக்கும் நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் எதிராக ஒரு தடுப்புச் சுவராக, கிராம காவல் தெய்வமாக அவர் எப்போதும் அங்கேயே இருக்கிறார்.